சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனம். அந்த சகரியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகங்கள்ல ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இது சகரியா காலத்துல சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் தான் இந்த பாம் சண்டே. ஹல்லேலூயா. அவர் சொன்ன ப்ராஃபஸி இங்க நிறைவேற்றப்படுகிறது. இங்க கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் அப்படின்னா உடனே மரியாதை நினைச்சிட வேண்டாம். இந்த மரினா என்னன்னா, ஒவ்வொரு அனிமலும் குழந்தை பருவத்தில் இருக்கும் போது அதை நம்ம ஒரு மாதிரி கூப்பிடுவோம்ல. இப்ப கோழி குட்டியா இருக்கும் போது என்ன சொல்லுவோம்? கோழி குஞ்சுன்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி அந்த கழுதையோட குட்டிய மரின்னு சொல்லுவாங்க. அப்ப கழுதை குட்டியின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் அவர் ஏறி பவனி வருவார் என்பது இந்த தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றம் தான் அந்த குருத்தோலை ஞாயிறு. ஹல்லேலூயா. இந்த குருத்தோலை ஞாயிறு எப்படி நடக்குது அப்படின்னா, இது ஒரு ராயல் ப்ரொசஷனா, ஒரு ராஜரீக நடையாக. அந்த வசனத்தை வாசிப்போமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 8லிருந்து 10வது வசனம் வரைக்கும். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியில விரிச்சு நடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இப்ப இந்த நிகழ்வு எருசலேம்ல நடக்குது. எருசலேம் மக்கள் எல்லாரும் கூடி நின்று ஏசப்பா அந்த கழுதையின் மேல ஏறி வரும்பொழுது தங்கள் வஸ்திரங்களை வரியில விரிக்கிறாங்க, மரக்கிளைகளை போடுறாங்க. அந்த கழுதையோட கால் தரையில படாத அளவுக்கு முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அந்த மத்தேயு 21ல வாசிக்கிறோம், அந்த ஏசப்பா அப்படி பவனி போய் ஊருக்குள்ள போனோன்னு நகரத்தவர்கள் எல்லாரும் கேட்கிறாங்களா, யார் இவர்? இவ்வளோ ராயல் என்ட்ரி இவருக்கு. இவ்வளோ யாராவது நம்ம கருப்பு கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு கார் வந்து இறங்கினா எங்க இருந்தாலும் அவங்க மேல கண்ணு போகும்ல, யாரு வரா யாரு வரான்னு பார்ப்போம்ல. அந்த மாதிரி இந்த ஒரு ராயல் என்ட்ரியை பார்த்து எல்லாரும் கேட்குறாங்க, யார் இவர் என்று சொல்லி விசாரித்தார்கள். அப்படி மக்களுக்குள்ள சலசலப்பு ஏற்படுகிற அளவுக்கு ஒரு நபர் ஒரு ராயல் என்ட்ரியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் இந்த குருத்தோலை ஞாயிறு. ஆமென். இப்ப இந்த மக்கள் எல்லாம் எந்த எதிர்பார்ப்புல ஏசப்பாவை பார்க்குறாங்கன்னா, நம்ம எல்லாரையும் இவர் இந்த ரோமர்களுடைய ஆட்சியிலிருந்து காப்பாற்றிடுவாரு, நம்முடைய முற்பிதாக்களான தாவீதினுடைய ராஜ்யம் மீண்டும் நிலைநிறுத்தப்படும், எங்களை எப்படியாவது இவர் காப்பாற்றிடுவார்னு சொல்லி எல்லாரோட ஹோல் க்ரௌடோட அட்டென்ஷனும் இப்போ இயேசுவின் மேலே இருக்குது. ஆமென். இதுதான் இந்த சம்பவம், இதுதான் அங்கே நடக்கிற சிச்சுவேஷன். இப்போ இந்த நிகழ்வு, இந்த ஒரு ராயல் ப்ரொசஷன், ஒரு ராஜ பவனியில இயேசு எதின் மேல போகிறாருன்னா கழுதையின் மேல போகிறார். ஹல்லேலூயா. இந்த கழுதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இயேசுக்கு சில கிரைட்டீரியாஸ் இருந்துச்சு. என்ன குவாலிட்டிஸ் அந்த கழுதைக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்று தியானிக்க போகிறோம். மார்க் 11வது அதிகாரம் 2வது வசனம். அந்த வசனத்தை வாசிப்போமா? மார்க் 11:2. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஆமென். எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள்னு சொல்றார். அங்கே ஒரு கழுதை கட்டி இருக்க காண்பீர்கள். ஆமென். ஒரு கழுதை கட்டி இருக்க காண்பீர்கள். எல்லாரும் சொல்லுவீங்களா? கட்டப்பட்டிருந்த கழுதை சொல்லுங்க. ஆமே. இந்த கட்டப்பட்டிருந்த கழுதை அப்படிங்கிற வார்த்தையை நான் எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா, அது கட்டப்பட்டிருந்துச்சு அப்படின்னு இல்லை. யோசிச்சு பாருங்களேன். அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, ஏசு இப்போ எருசலேமுக்குள்ள வராரு. 2 சீஷர்களை கூப்பிட்டு சொல்றாரு, அப்பா இப்போ நம்ம எருசலேம்ல இருக்கிறோம், நமக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு போங்க. அந்த கிராமத்துக்கு பேர் பெத்பகே என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறாங்க. அந்த எதிராக இருக்கிற பெத்பகேக்கு போங்க. போன உடனே அங்கே ஒரு கழுதை கட்டப்பட்டு இருக்கும். அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வாங்கன்னு இயேசு சொல்றாரு. ஹல்லேலூயா. அதே மாதிரி இந்த சீஷர்கள் இப்போ எதிரே இருக்கிற பெத்பகேக்குள்ள போறாங்க. போய் எங்கேயாவது தேடுனாங்கன்னு வேதத்தில் இருக்கா? பக்கத்தில் எங்கேயாவது இயேசு சொன்னார் இங்கே ஒரு கழுதை கட்டி இருந்துச்சுன்னு யாராவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரா?
எங்கேயாவது தேடினாங்களா? அக்கம் பக்கத்துல விசாரிச்சாங்களா? எதுவுமே பண்ணல. இயேசு ஒரு அட்ரஸ் கொடுக்குறாரு. அந்த அட்ரஸை ஜஸ்ட் இந்த சீசர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. ஊருக்குள்ளே நுழையிறாங்க. நுழைஞ்ச உடனே அவர் என்ன அட்ரஸ் கொடுத்தாரோ அங்கே போய் பார்க்குறாங்க. அந்த கழுதை அங்கே கட்டப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த சீஷர்கள் வந்து தேடும் பொழுது அந்த நேரத்தில் இந்த கழுதை மேயவோ தண்ணி குடிக்கவோ பக்கத்தில் போயிருந்துச்சுன்னா, இயேசுக்கு தேவைப்படுகிற நேரத்தில் இந்த கழுதையை கூட்டிகிட்டு வந்திருக்க முடியுமா? அந்த கழுதையை தேடி தேடி சீஷர்கள் டயர்டாகி திரும்பி வந்திருப்பாங்க. இயேசு சொல்றாரு, அங்க போய் ஒரு கழுதை கட்டப்பட்டு இருக்கும், கூட்டிட்டு வாங்கன்னு. இந்த சீஷர்கள் உள்ள போறாங்க. போன உடனே அங்க ஒரு கழுதை கட்டப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. இதுல இருந்து நம்ம என்ன காரியம் கற்றுக்கொள்கிறோம்னா, முதலாவது அந்த கழுதை இயேசுவுக்கு தேவைப்படுகிற நேரத்துல இயேசுவுக்கு அவைலபிளா இருந்துச்சு. ஆமென். அவர்கள் தேடி வரும்பொழுது இது எங்கேயாவது போயிருந்ததுன்னா, அந்த முக்கியமான ப்ரொசஷன்ல, அந்த ராயல் என்ட்ரியில, அந்த பவனியில இயேசு கழுதையில பயணம் பண்ணியிருக்க முடியாது, கழுதை கிடக்கலனா. ஆமென். இயேசு சொன்ன இடத்துல சீஷர்கள் போய் பார்க்குறாங்க, அங்கே கழுதை கட்டப்பட்டிருந்தது. அவைலபிளாக இருந்ததுனால மாத்திரம்தான் அந்த கழுதையை கூட்டிட்டு வந்து பவனி சரியான நேரத்தில் போய் முடிக்க முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. இது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ஆவியானவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான குவாலிட்டி அவைலபிலிட்டி. ஹல்லேலூயா. அவருக்கு தேவைப்படுகிற நேரத்தில் அவருக்கு நம்ம அவைலபிளாக இருக்கணும். ஆமென். இதை இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, லூக்கா 5வது அதிகாரத்திற்கு நேராக நம்மளுடைய கவனங்களை கொஞ்சம் திரும்பிக்கணும். அது இன்னும் புரிகிற மாதிரி இருக்கும். லூக்கா 5வது அதிகாரம் 3வது வசனம், அந்த 1-2 கூட வாசிங்களேன். லூக்கா 5வது அதிகாரம். இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்னா, பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். ஆமென். இப்ப ஏசப்பா கெனசரேத் என்று சொல்லப்படுகிற ஒரு கடற்கரையில நிக்கிறாங்க. ஏசப்பாவை பார்த்தோன்னே மக்கள் எல்லாரும் அவருடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்காக கூட்டம் கூட்டிட்டாங்க. இப்ப அந்த கடற்கரை ஃபுல்லா கூட்டமானதுனால ஏசப்பாவால் அங்க நிக்க முடியல. கிரௌடுக்கு நடுவுல நின்றா ஏசப்பா எங்க இருக்கிறாருன்னு மற்றவங்களுக்கு தெரியாது. இப்ப ஏசப்பாக்கு என்ன வேணும்னா, அவர் ஒரு மேல் மாடியில ஏறி பேசுற மாதிரி ஒரு இடம் வேணும். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். 2 படகுகளை கண்டார். இப்ப கூட்டம் கூடிருச்சு. கூட்டத்துக்கு நடுவுல நின்று ஏசப்பாவால பிரசங்கம் பண்ண முடியாது. இப்ப எப்படி கிரௌடடா இருக்கும் பொழுது நான் இங்க நின்றா தெரியறதை விட இந்த ஸ்டேஜ்ல நின்றா இன்னும் கிளியரா எல்லாருக்கும் தெரியுவேன். அதே போலதான் அந்த கடற்கரையில கூட்டம் கூடணும்னு அந்த கரையில நார்மலா நின்றா ஏசப்பா எல்லாருக்கும் விசிபிளா இருக்க முடியாதுன்னு சொல்லி இப்ப அவர் என்ன தேடுறாருன்னா, நின்று பிரசங்கம் பண்ணுகிறதற்கு ஒரு மேடையை தேடுகிறார். அப்படி தேடிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் கண்ணுல 2 படகு படுது. ஆமே. அந்த 2 படகு படுது. அடுத்து மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறி. ஹல்லேலூயா. இப்ப அந்த படகு 2 படகு, அடுத்த வசனம் சொல்லுது, அதுல ஒரு படகு சீமோன் பேதுருவினுடைய படகு. இப்ப ஏசப்பாக்கு நின்று பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு மேடை தேவை. பார்த்துட்டே இருக்கும் பொழுது அங்க 2 படகு இருக்கு. இப்ப ஒரு படகுல போய் ஏறாரு. அது சீமோன் பேதுருவினுடைய படகா இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப சீமோன் பேதுருட்ட ஏசப்பா கேட்கிறாரு, உன் படகை எனக்காக சற்று தள்ளு அப்படின்றாரு. இங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். சீமோன் எந்த நிலைமையில இருக்காரு தெரியுமா? இரவு முழுவதும் மீன் பிடிச்சு ஒரு மீன் கூட கிடைக்கலன்னு ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி டயர்ட் ஆகி, ஒண்ணுமே கிடைக்கல, நைட்டு ஃபுல்லா மீன் பிடிச்சு ஒரு மீன் கூட எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஏற்கனவே விரக்தியில சோர்வுல டயர்டா இருக்கிறாரு. மீனவர்கள் இரவு போய் மீன் பிடிச்சிட்டு வந்து காலையில தூங்குவாங்கல்ல. இப்போ அப்படி டயர்டா இருக்கும் பொழுது ஓய்வெடுக்கிற நேரத்துல இப்போ போய் படுக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில அவர் படகுல உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப இயேசு வந்து கேட்கிறாரு, உன் படகை சற்று. இப்ப சீமோன் என்ன சொல்லி இருந்திருக்கணும்? இப்ப சீமோனுக்கு கேட்கறது இயேசுன்னு தெரியாது. ஆஃப்டர் ஆல் அவன் ஒரு ஃபிஷர்மேன். அவனுக்கு இயேசுன்னு இது வரைக்கும் யாருன்னு தெரியாது. அவர் தான் பாவத்தை ரட்சிக்க வந்த மனுஷகுமாரன், அவன் தேவ சாயல், அதெல்லாம் எதுவுமே சீமோனுக்கு தெரியாது. கேட்கிறது ஒரு நபர், அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். அவனே ஏற்கனவே சோர்வா மீன் கிடைக்காத வருத்தத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓய்வெடுக்க போகிற அந்த ஸ்டேட்டில் வேலை முடிச்சுட்டு டயர்டாக வீட்டுக்கு நீங்கள்லாம் வரும்பொழுது உங்களை ஒரு வேலை சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? தண்ணி மோந்து கொடுக்க சொல்கிறது கூட நமக்கு பெரிய வேலையாக தெரியும். தெரியுமா தெரியாதா? நான்லாம் காலேஜுக்கு போயிட்டு வந்தோன்னா அம்மா தண்ணி கேட்டால் கூட அம்மா 5 நிமிஷம்,
அம்மா 2 நிமிஷம், இப்படி தானே நம்மளாம் சொல்லுவோம், ஏன்னா டயர்ட். ஆமே, சீமோன் பேதுரு இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு டயர்டா உட்கார்ந்துருக்கிறாரு. இப்ப ஏசப்பா வந்து கேட்கிறாரு, உன் படகை சற்று தள்ளு அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப சீமோன் பேதுரு நியாயமா என்ன சொல்லியிருக்கணும்? அதெல்லாம் முடியாதுங்க அப்படிதானே சொல்லியிருக்கணும். ஆனா சீமோன் என்ன தெரியுமா செய்யறாரு? படகை சற்று தள்ளுகிறார். தள்ளுனோன்னு ஏசு அதன் மேல ஏறி நின்று பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம்லாம் பண்ணி முடிச்சு எல்லாரும் கலைஞ்சு போனோன்னு இப்ப திருப்பி ஏசப்பா சொல்றாரு, படகை ஆழத்துக்கு விடு அப்படிங்கிறார். இரவு முழுவதும் ஆழத்துல நின்று ஒண்ணுமே கிடைக்காம தாங்க இப்ப கரை ஒதுங்கி தூங்கலான்னு போயிறேன். இப்ப ஏறுறதே பெரிய விஷயம். சற்று தள்ளுன்னு சொல்லி ஏறி உக்காந்துட்டு சற்று தள்ளுன்னு சொல்லி தானே நீங்க ஏறினீங்க, இப்ப என்ன ஆழத்துக்கு போன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கணும். ஆனா அவன் என்ன செய்யறான்? சொன்னோன்னே திருப்பி ஆழத்துக்கு தள்ளுறான். ஆழத்துக்கு தள்ளணும்னு என்னாச்சு தெரியுமா? வலைகள் கிழியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, அவன் கூட இருக்கிற கூட்டாளிகள்லாம் பார்த்து பொறாமை கொள்ளத்தக்க, அந்த வசனம் சொல்லுகிறது, தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை அவன் பிடித்தான். ஒரே ஒரு காரியம்தான், சீமோன் பேதுருவினுடைய படகு இயேசுவுக்கு அவைலபிளா இருந்துச்சு. ஆமே, ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், அந்த கடற்கரையில 2 படகு இருந்துச்சு. ஹல்லேலூயா. 2 படகு கடற்கரை ஓரத்துல இருந்துச்சு. ஆனா சீமோன் பேதுருவினுடைய படகு மட்டும்தான் இயேசுவுக்கு அவைலபிளா இருந்துச்சு. நீங்க இயேசுவுக்கு அவைலபிளா இருப்பீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு என்ன சோர்வு இருந்தாலும், என்ன டயர்ட்ல நீங்க இருந்தாலும், நீங்க இயேசுவுக்கு அவைலபிளா இருந்தீங்கன்னா உங்க வலைகள் கிழியத்தக்க, உங்க கூட்டாளிகள் உங்களை பார்த்து பொறாமை கொள்ளத்தக்க உங்க படகுகள் அவர் நிரப்ப வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஒரே ஒரு குவாலிட்டி தாங்க, be available to Jesus. அவருக்கு தேவைப்படுகிற நேரத்துல அவருக்கு அவைலபிளா இருக்கணும். அவருக்கு பிரசங்கம் பண்ண ஒரு மேடை தேவைப்படுகிற நேரத்துல சீமோன் தனது படகை கொடுத்தான். வலைகள் கிழியத்தக்க மீன்களை பார்த்தார். அதே போலதான் இங்க இயேசுக்கு தேவைப்படுகிற நேரத்துல சீஷர்கள் போறாங்க. அந்த கழுதை இயேசுவுக்காக கட்டப்பட்டிருந்தது. அந்த கழுதை அவைலபிளா இருந்துச்சு. அதை எடுத்து இயேசு யூஸ் பண்ணாரு. உங்களை ஆண்டவர் பயன்படுத்தணும்னா முதல்ல நீங்க அவைலபிளா இருக்கணும். ஆமே, அந்த படகு அவைலபிளா இருந்துச்சு, அற்புதத்தை பார்த்துச்சு. அந்த கழுதை அவைலபிளா இருந்துச்சு, அற்புதத்தை பார்த்துச்சு. ஒரு பெரிய பவனில, ஒரு ராயல் ப்ரொசஷன்ல, ஒரு ராஜரீக ஊர்வலத்துல அந்த கழுதையை இயேசு பயன்படுத்துறதுக்கு முதல் காரணம், அந்த கழுதை அவங்க தேடி போன இடத்துல கட்டப்பட்டிருந்துச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளும் இயேசுவுக்கு தேவைப்படுகிற நேரத்துல அவைலபிளா இருப்போம்னு சொன்னா அவர் நம்மளை பயன்படுத்த சித்தமாயிருப்பார். ஆமே. இயேசு எப்படிங்க அப்படின்னா, சாமுவேலை பார்த்து சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுறாரு. அவன் சொல்றான், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். மோசே மோசேன்னு முச்செடியில நின்று கூப்பிடுறாரு. மோசே சொல்றார், இதோ அடியேன். மரியாளே மரியாளே, நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். யாரை நான் அனுப்புவேன்? யாரின் காரியமாய் போவான்னு ஏசாயா பார்த்து சொல்றாரு, என்னை அனுப்பும். அந்த அவைலபிலிட்டி வேணுங்க. ஹல்லேலூயா. உங்களை பயன்படுத்துகிறதற்கு இயேசுவுக்கு தேவையான முதல் குவாலிட்டி அவைலபிலிட்டி. எல்லாரும் சொல்லுங்க, அப்பா உங்களுக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப நான் அவைலபிளா இருப்பேன்ப்பா. அந்த சாமுவேலை போல, அந்த மோசேயை போல, அந்த ஏசாயாவை போல உங்களுக்கு தேவைப்படுகிற நேரத்துல, அந்த கழுதையை போல, அந்த சீமோன் பேதுருவின் படகை போல நீங்க தேடுகிற போது, நீங்க தேவை என்று நினைக்கும் பொழுது உங்களுக்கு கை கொடுக்கிற படகா நான் இருப்பேன் அப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. ஆமென். அந்த கழுதைக்கு கிடைச்ச மேன்மையை பார்த்தீங்களாங்க? கால் தரையில படலையாங்க. முத குவாலிட்டி அவைலபிலிட்டி. ஹல்லேலூயா.